ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். நம்ம வந்து வைஃபை யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வைஃபைல வந்து இப்போ நம்ம மொபைல் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. வேறொரு மொபைலை கனெக்ட் பண்ணணும், இல்லாட்டி வேற உங்கள் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஃபோனை கனெக்ட் பண்ணணும். அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து தெரியலை அப்படின்னா எப்படி அந்த வைஃபையோட பாஸ்வேர்டை வந்து நம்ம பார்க்கறது, நம்ம ஃபோனில் அந்த வைஃபை கனெக்ட் ஆகிருக்குமாச்சுன்னா எப்படி அந்த பாஸ்வேர்டை பார்க்கறது அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் சரியாக வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து சரியாக ஃபாலோ பண்ணி செஞ்சுக்க முடியும். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருப்பீங்களா இருந்தால் உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வைஃபை வந்து உங்கள் ஃபோனுக்கு கனெக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா கனெக்ட் ஆகிருந்தா மட்டும்தான் நம்மளால் பாஸ்வேர்டை வந்து பார்க்க முடியும். அதனால நீங்கள் என்ன பண்ணுன்னா கனெக்ட் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு கனெக்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இதில் வைஃபையை கிளிக் பண்ணி வைஃபை உள்ளே போங்க. இங்கே பார்க்கலாம் இந்த வைஃபை வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இமோஜி தான் வந்து நேம்க்கு போட்டிருக்காங்க, கனெக்டட்னு காட்டுது. ஸோ அந்த வைஃபை இப்போ என் ஃபோனில் வந்து கனெக்ட் ஆகி வைஃபை வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் பாஸ்வேர்டை பார்க்கணுன்னா இந்த வைஃபைக்கு நேம் பக்கத்துலேயே பாருங்கள், எனக்கு வந்து செட்டிங்ஸ் மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுவோமா இருந்தா இந்த மாதிரி வந்து வைஃபைட செட்டிங்ஸ் உள்ள போவோம். இங்க பார்க்கலாம் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது வந்து ஹைட் ஆகியிருக்கு. இதுல இந்த வியூ அப்படின்றத கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்ம ஃபோன்ட பாஸ்வேர்டை கேட்கும். பாஸ்வேர்டை கொடுத்தோடனே இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ இப்போ உங்களால் ஈஸியாக வந்து இந்த பாஸ்வேர்டை கொடுத்து வேறு ஃபோன்ஸில் கம்ப்யூட்டர்ஸில் உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஃபோன்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்க வைஃபைட பாஸ்வேர்டை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி உங்கள் வீட்டில் உள்ள வைஃபைட பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கணுனாலும் இந்த மாதிரி உங்களால் உங்கள் ஃபோனில் வந்து பாஸ்வேர்டை பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்க்குறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்ணி தரேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.